வணக்கம் சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம ஒரு வெங்காய வடகம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை காமிக்கிறேன். 1/2 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 1/2 கிலோ, கடுகு 25 கிராம், உளுத்தம்பருப்பு 25 கிராம், ஜீரகம் 25 கிராம், 25 கிராம் வெந்தயம், 100 கிராம் பூண்டு, கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு பிடிக்கும் கம்மியாக கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு வடகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். மிக்சியில் போட்டு சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அதை நல்லா ரிவைஸில் போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அதை பாருங்கள், இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. பூண்டையும் தோலோடு தான் போடணும். அதையும் சும்மா ஒன்றும் பாதியமாக இப்படி போட்டு அரைச்சி இதை பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போக்கு அதில் தேக்க வேண்டிய கடுகு இதில் சேர்க்கணும், உளுந்து சேர்க்கணும், ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உப்பு. எப்படின்னா அப்போ தான் வடகம் கெடாமல் இருக்கும், அதுக்காக தான் உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு. விளக்கெண்ணெய், இந்த மாதிரி பாப்பா படம் போட்டு விளக்கெண்ணெய் இருக்கும், ஆமணக்கு எண்ணெய். இது இந்த எண்ணெயை கொஞ்சம் இதில் ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி பசைஞ்சு வச்சிடலாம். இப்போ 2 விளக்கெண்ணெய் உங்ககிட்ட இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது, அதுக்காக நான் ஊற்றுறேன். இல்லைன்னா பரவாயில்ல, விளக்கெண்ணெய்க்கு பதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கையால் போட்டு நல்லா கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். நாளை காலையில் இது நல்லா தண்ணி விட்டு இருக்கும். நாளை காலையில் எடுத்து வெயிலில் உருண்டை பிடிச்சி வைக்கலாம். பூண்டு வெங்காயம் ஏதாவது கையில் 1-2 நசியாமல் இருந்தால் கையாலே சும்மா நசுக்கி விடுங்க. ரொம்ப மட்டும் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அரைச்சிட வேண்டாம். இப்போ எல்லாம் போட்டு இந்த பொருளை ஊற வச்சாச்சு. இது மாதிரி அமுக்கி வச்சு மூடி வச்சிருங்க. நாளைக்கு காலையில் இதை எடுத்து வெயிலில் காய வைக்கலாம். இது பாருங்கள், நைட்டு வடகத்தை நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் எழுந்து ஒரு 10 மணிக்கு மேலே வெயில் வந்துடுது. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வெயிலில் காய வைக்க போகிறேன். இது ஒரு 3 நாளைக்கு சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரியே இதில் இந்த டப்பாவில் கொட்டி மூடி வச்சிடணும். உண்டையை உளுத்து போட்டு மூடி வைக்கணும். அடுத்த நாள் காலையில் உருட்டி வைக்கணும். ஒரு 3 நாள் தொடர்ந்து வெயிலில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பாக்ஸில் வச்சுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்படி எடுத்து நல்லா டைட்டாக தண்ணியெல்லாம் இப்படி நல்லா போட்டால் வடகம் 2-3 நாளைக்கு காயும். அந்த தண்ணியில் சாயந்தரம் கொண்டு வந்து இந்த உண்டையெல்லாம் அப்படியே உடச்சி போட்டு மூடி வச்சிடணும். திருப்பி அடுத்த நாள் எடுத்து உருட்டி வைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாளைக்கு அந்த தண்ணி காய்ஞ்சிட்ட வரைக்கும் நல்லா 1 வாரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டா வடகம் ரெடி. எனக்கு உருண்டெல்லாம் பிடிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா எடுத்து அப்படியே தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு தாம்பாளத்தில் இந்த மாதிரி தட்டில் போட்டு உளுத்து காய வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் சாயந்தரம் கொண்டு வந்து அந்த தண்ணியிலே போட்டு கிளறி வச்சு மூடிடணும். திருப்பி அடுத்த நாள் எடுத்து இதே மாதிரியே தாம்பாளத்தில் கொட்டி நல்லா காய வைக்கணும். இதை மாதிரி நல்லா தண்ணி சுத்தமாக காயிற வரைக்கும் உளுத்து போட்டே இப்படி உளுத்து போட்டே காய வச்சு எடுத்து பாக்ஸ்லையும் வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்க தெரிஞ்சவங்க இது மாதிரி நல்லா உருண்டையை பிடிச்சி அழகாக வச்சு நல்லா 1 வாரத்துக்கு நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறவங்க வைக்கலாம். எனக்கு உருண்டெல்லாம் பிடிக்க தெரியாதுன்னா இதை மாதிரி உளுத்து போட்டு காய வச்சுக்கலாம். அப்படியே தட்டில் பரப்பி தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு. இங்கே பாருங்கள், உருண்டையெல்லாம் அழகாக தட்டில் உருட்டி வச்சுட்டேன். இப்போ மாடியிலோ வெயில் எங்கே படுதோ வெயிலில் நல்லா வச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங் கொண்டு வந்து இதெல்லாம் உருண்டையெல்லாம் உடச்சி இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சி கிளறி மூடி வச்சிருவேன். நாளை காலையில் இதே மாதிரியே உருண்டை பிடிச்சி எடுத்து வெயிலில் வைப்பேன். நாளை காலையில் தண்ணி இருந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லைனாலும் காய வச்சுக்க வேண்டியதான். தொடர்ந்து நல்லா வெயிலில் 1 வாரத்துக்கு நல்லா வெயிலில் காய வச்சா கெடாது. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பத்திரமா வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், தண்ணியில் போட்டு நைட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்டு எல்லாம் வச்சிருந்தேன்ல, அந்த உளுத்து விட்டு அதெல்லாம் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு. இன்றைக்கி 2வது நாள் காய வச்சு இதை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் 2 நாள் காய வச்சா வடகம் ரெடி.
இங்கே பாருங்கள் 3 நாள் காய வச்சேன். வடவை நல்லா காஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். உருண்டை பிடிக்க முடியல உங்களுக்கு தெரியலன்னா இந்த உதிர்த்தேர் வச்சுருக்கேன். நல்லா உளுந்து அப்படியே காய வச்சே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கேன். உருண்டை பிடிக்க வரலன்னா பரவாயில்ல, எடுத்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஏதோ ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு தாளிச்சேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கீரைகள், இந்த பருப்பு போட்டு கடையிற கீரைகளுக்கெல்லாம் தாளிக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வெயில் சமயத்தில் ரொம்ப செலவு கம்மி தான். ஒரு 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம், வீட்டில் இருக்க பூண்டு, கடுகு, மிளகு, கடுகு, ஜீரகம், வெந்தயம் தான். இது மாதிரி செய்து சாப்பாருங்க சகோதரிகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.